Join Hasriso YouTube channel to learn maths the simple and easy way. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாங்கள் பார்ட் 1ல இருக்கிற பி பகுதியில் 5 கேள்வியும் பார்த்துட்டு பார்ட் 2ல வந்து நாங்கள் வரைப்பு சதவீதம் என்ற 2 கேள்வியும் பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்ட் 2ல மே பகுதி என்று பி பகுதி என்று 2 பகுதி இருக்கிறோம். அப்போ பார்ட் 2ல இருக்கிற நாங்கள் ஏ பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் உண்மையாகவே நிறைய கமெண்ட்ஸ் அடிச்சிருந்த உண்மையாக வார மாதம் 18ஆம் தேதி ஓரளவு நடக்குது. அதுக்கு முன்னால் எல்லா கேள்வியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி ரைட். உண்மையிலேயே மேக்ஸிமம் ட்ரை ஒன்று பண்ணுங்க. நானும் பார்க்குற பிரயோஜனம் அடையணுன்றதுக்காக நான் இன்ஷா அல்லாஹ் மேக்ஸிமம் ட்ரை ஒன்று பண்ணுங்க வார மாதம் 18ஆம் தேதிக்கு முதல் போடுறதுக்கு. ஆனால் முடியுமான்றது உண்மையாகவே சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம் தான். ஏண்டா இன்னும் இந்த செஞ்ச 2 கேள்வி இன்றைக்கு செய்கிற ஒரு கேள்வியும் சேர்த்தினாலும் இன்னும் எனக்கு 9 கேள்விகள் இருக்கிறேன். அப்போ உண்மையாகவே இந்த வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்குரிய டைம் ஒன்று இல்லாதால மேக்ஸிமம் ட்ரை ஒன்று பண்ணி எழுமான அளவு நாங்கள் போட பார்க்குற நீங்களும் தனியாக சுயமாக படித்து நிறைய விஷயத்தை படித்து விளங்கெடுத்து இன்ஷா அல்லாஹ் நல்ல எக்ஸாமுக்கு நல்ல ஒரு நிலைமையில் ஃபேஸ் பண்ணணும்னு துவா வந்து கேட்டுக்கொள்வோம் உங்களுக்கு. அப்போ மிச்சம் வந்து நான் வந்து இந்த நிறைய பேர கொமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய கேள்வியாக இருந்தது தான் இருபடி சமன்பாடு. ஆனால் நான் வந்து இருபடி சமன்பாடு கேள்வி உங்களுக்கு பார்த்தோண்டா இப்போ இருபடி சமன்பாடு கேள்வி பிள்ளைகள் கடந்த 10 வருஷங்களாக பார்த்தாலும் ஒரே வகையான கேள்விகள் தான் வந்திருக்கிறேன். அப்போ எப்படி இருபடி சமன்பாட்டில் கேள்வி வாரண்டு ஐடியா உங்களுக்கு ஈக்கும் அது இருந்தால் தான் உண்மையாகவே அந்த இருபடி சமன்பாட்டு இலகுவாக போய் ஃபேஸ் பண்ணி 10 மார்க்ஸையும் பெறையலும். அப்போ இருபடி சமன்பாடு எப்படி வந்தோம்னு பார்த்தா முதலாவது கட்டமாக வார இருபடி சமன்பாட்டை உருவாக்க சொல்லி வார, அடுத்த கட்டமாக வார இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு, அடுத்த கட்டமாக வார தீர்த்த விடையிலேருந்து அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு விடையை கொடுத்தா எங்களுக்கு 10 மார்க்ஸும் எடுக்கலும். இப்போ இந்த 10 மார்க்ஸையும் எல்லா மாணவர்களுக்கும் எடுக்கலும். ஏன்னா மிக இலகுவான பகுதி, ஒரே மாதிரியான வினாக்கள் வந்திக்க பகுதி. அப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் 2 வருடம் அல்லது 3 வருடத்துக்கு பாஸ் பேப்பர் கேள்விகள் எப்படி நான் காட்டுறேன். வளமையாகவே ஒரே மாதிரி தான். கடந்த 10 வருடங்களை பார்த்தாலும் ஒரே மாதிரியான கேள்விகள் தான். நான் இப்போ சென்ன அமைப்பு முதலாவது இருபடி சமன்பாட்டை உருவாக்குதல், இருபடி சமன்பாட்டை தீர்த்தல், இருபடி சமன்பாட்டிலிருந்து தீர்த்த விடையிலிருந்து அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கும், அந்த விடைக்கு பதில் கொடுக்குறாரு. ரைட். அப்போ நான் முதலாவது ஆரம்பத்திலே ஒரு இருபடி சமன்பாட்டில் வந்து இருபடி சமன்பாட்டை உருவாக்குறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். அப்போ இருபடி சமன்பாட்டை உருவாக்குறதுல வளமையாக எப்படி கேள்வி வந்தீங்கன்னா சில தரவுகளை தந்திப்பான். அந்த தரவுகள்லேருந்து இருபடி சமன்பாட்டை உருவாக்கணும். அதுவும் ஏதாவது ஒரு உருவத்தில் தரவு தான் தந்திக்கும், அப்படி இல்லாட்டி படம் ஒன்றை வரைஞ்சி தந்திப்பான். அப்போ வளமையாக வரையப்பட்ட கேள்விகள் எப்படி என்றால் சதுரம் வந்திருக்கிற, செவ்வகம் வந்திருக்கிற, இணைகரமும் வந்திருக்கிற, அது வட்டம் வந்திருக்கிற, அரைச்சீரை வந்திருக்கிற, அடுத்து சரிவகமும் ஒரு வருடம் வந்திருக்கிற. இதோட உங்களுக்கு தேவைன்னா முக்கோணத்தை பற்றியும் ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட் பிள்ளைகள், இப்போ நான் முதலாவதாக உங்களுக்கு நான் சதுரத்தை பார்த்தால் உதாரணமாக சதுரம் ஒன்றை தந்து சதுரத்தோட பரப்பளவை காணுத்து எங்கள் அவனுங்களுக்கு சதுரம் ஒன்றை நீளத்தை தந்திப்பான். அப்படி இல்லாட்டி செவ்வகம் ஒன்று நீளத்தை தந்திப்பான். அப்போ நான் சதுரம் ஒன்றையும் செவ்வகம் ஒன்றும் இப்படி எடுத்தா ரைட், அவன் சதுரத்தின் நீளம் உதாரணமாக சில வேலை எக்ஸ் என்று தந்திருந்தால் எங்களுக்கு தெரியும் சதுரமாக இருந்தால் 4 பக்கங்களும் சமன். அப்போ இதுவும் எக்ஸ். அப்போ ஈட பரப்பளவு எப்படி நீளம் தர அகலமெண்டா எக்ஸ் தர எக்ஸ், எக்ஸ் வர்க்கமெண்டு எனக்கு எடுக்கலும். அதே போல் அவன் செவ்வகத்தை தந்திருந்தா என்ன பிள்ளைகள் அகலத்தை வந்து எக்ஸ் என்று தருவான். அடுத்தது வந்து எனக்கு நீளத்தை வந்து எப்படி தருவான்டா எக்ஸ் ஆக 2 தருவான். அப்போ நீளம் தர அகலம் தான் எனக்கு சதுரத்தில் பரப்பளவுன்னு தெரிஞ்சால் நான் என்ன செய்கிறேன், எக்ஸையும் எக்ஸ் ஆக 2ஐயும் பெருக்கணும். எக்ஸ் ஆக 2 நீளம், எக்ஸ் அகலம். அப்போ இது பிரக்கெட்டை நீக்கி எப்படி எக்ஸ் வர்க்கம் சக 2x. அப்போ எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் ஈக்கணும். ஒரு சதுரத்துக்கு ஒரு பக்க நீளம் எக்ஸ் இருந்தாலும் இது பரப்பல எக்ஸ் வர்க்கம் வந்து காண தெரிஞ்சிக்கணும். அதே போல் ஒரு செவ்வகத்துக்கு அகலம் வந்து எக்ஸும் நீளம் வந்து எக்ஸ் சக 2 இருந்தால் இந்த அகலத்தையும் நீளத்தையும் பெருக்கி இந்த பெருமானம் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிக்கணும். அடுத்து நான் உங்களுக்கு வட்டம் ஒன்றை பார்ப்போம். அப்போ இது வந்து எனக்கு இந்த வட்டத்தை எடுத்தா பிள்ளை இந்த வட்டத்தோட பரப்பளவு காணுறதுக்கு எனக்கு இந்த வட்டத்தோட ஆரை தந்திக்கு r+2. அப்போ எனக்கு வட்டத்தோட பரப்பளவு தெரியும் பை ஆர் வர்க்கம். அப்போ பைக்கு பதிலாக எனக்கு 22/7 நான் போட தேவையில்லை. ஏன் காரணம்டா அவன் அதோட பரப்பளவை தரச்சல. உதாரணமாக ஒரு சதுரத்தோட பரப்பளவை தந்தா அவன் எனக்கு 78 அப்படி இல்லாட்டி 88 இல்லாட்டி 28 தருவான். இந்த 78 88 பெருமானத்தோட அவன் சேர்த்து என்ன தருவான், பை என்ற பெருமானத்தை சேர்த்து தருவான். அப்போ அங்கே விடையில் பை வரச்சல இங்களையும் பையை வந்து எங்களுக்கு 2 பக்கமும் வெட்டேலும். அப்படியான கேள்வி ஒன்று நாங்கள் பார்ப்போம். பார்க்கச்சல உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். அப்போ இந்த பைக்கு நான் 22 கீழெல்லாம் பிரதிட்டு கொண்டிருக்க தேவையில்ல. பைக்கு பையை போட்டால் ஆறுக்கு பதிலாக ஆறு வந்து r+2 r+2 வர்க்கம்
அப்போ எனக்கு இதை விரிச்செழுத தெரிஞ்சுக்கணும். ஆர் ப்ளஸ் கூட வர்க்கத்தை எனக்கு விரிச்செழுத தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா பையை அப்படியே வச்சுட்டு ஆரையும் ஆர் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யும் நான் ஆர் வர்க்கம் இறுதியில் 2 வர்க்கம் எத்தனை 4. எப்படி நான் விரிச்செழுதினு பாருங்க. முதலாவதாக வார முதலாவது வர்க்கம், இறுதியில் வார அடுத்தது வர்க்கம், நடுவில் யார் வாரண்டா இது 3ஐயும் பெருக்கணும். 2 4 4 மாறும் 4 6. இதுதான் இந்த வட்டத்தோட பரப்பளவு. வட்டத்துக்கு எடுத்த பை ஆர் வர்க்கம்ண்டா 360 மேல் தீட்டா பை ஆர் வர்க்கம். அதே வட்டத்தின் பை ஆர் வர்க்கம் தான் பாரு. 360 மேல் கோணம் நாங்கள் போடணும். அவை எத்தனை வந்திக்கிற 30 பாகை. ரைட், நான் இதையும் ஆர் ப்ளஸ் 3 என்று எடுக்கிறேன். ஆரை ஆர் என்று எடுத்தால் மிக இலகுவாகிக்கும்ன்றதுக்காக நான் ஆர் ப்ளஸ் 3 என்று எடுக்கிறேன். அப்போ டீட்டாவுக்கு பையில எத்தனை 30. அப்போ 360 மேல் 30 தர நான் உங்களுக்கு என்ன பைய பிரதிடோன்மெண்ட் அவசியம் இல்லை. ரைட், அப்போ நாங்கள் பைய அப்படி போட்டால் ஆறுக்கு பையில என்ன வருது ஆர் ப்ளஸ் 3. ஆர் ப்ளஸ் 3 முழுவதின் வர்க்கம். அப்போ இந்த சைஃபரையும் இங்கேயும் வெட்டினால் இங்கே 3ஐயும் 36ஐயும் வெட்டினா இங்கே 12. அப்போ 1 கீழ் 12 பை ஆறு பெருக்கினால் ஆர் வர்க்கம். கடைசியில் 3 வர்க்கிச்சால் 3 வர்க்கம் 9. நான் என்ன செஞ்சேன் முதலாவதாக 6 வர்க்கிச்ச 6 வர்க்கம், இறுதியாக 3 வர்க்கிச்ச 3 வர்க்கம் 9. நடுவில் என்ன செய்யணும்டா இது 3ஐயும் பெருக்கணும். 2 3 6 6 6. இதுதான் இதோட விரிவு. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. முதலாவதாக 6 அடுத்ததாக ப்ளஸ் 3. முதலாவது 6 வர்க்கம் 6 வர்க்கம் ப்ளஸ் 3 வர்க்கம் 9. நடுவில் என்ன செய்யணும்டா இவங்க 3 பேரையும் பெருக்கணும். 3 6 3 6. இதுதான் மிக சிம்பிளான பகுதி. ரைட், அப்போ எனக்கு என்ன செய்யணும்டா இதுதான் இந்த ஆராய்ச்சியோட பரப்பளவு. அப்போ உங்களுக்கு நான் சதுரத்தோட பரப்பளவு, சதுரத்துக்கு ஒரு நீளம் தந்தால் எப்படி பரப்பளவு காணுன்றதை பார்த்தேன். ஒரு செவ்வகத்துக்கு ஒரு நீளம் அகலம் தந்தால் எப்படி பரப்பளவு பார்க்குன்றதை பார்த்தேன். இப்போ ஒரு வட்டத்துக்கு ஒரு ஆரை தந்தால் எப்படி பரப்பளவுன்னு பார்த்தேன். அதே போல் நான் ஆரைச்சீரைக்கு ஒரு ஆரை தந்தால் எப்படி பரப்பளவு காணுன்றதை பார்த்தேன். இப்போ எங்களுக்கு செவ்வகமும் சரிவகத்தை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு கடந்து 10 வருடங்கள் பேப்பரையும் செய்ய இயலும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நீங்கள் எழுதிக்கிறதுலே இது சம்பந்தமாக இதுகளுக்குள்ளுக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும்ன்றது சந்தேகமும் இல்லை. ரைட், அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சரிவகத்தையும் இணைகரத்தையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் இது வந்து பிள்ளைகள் இது ஒரு இணைகரம், இது ஒரு சரிவகம். இவங்க 2 பேருக்கும் ஒரு தெரியாக்கணியத்தில் ஒரு சமன்பாடு தந்தால், தெரியாக்கணியத்தில் ஒரு நீளம் தந்தால் எப்படி நாங்கள் பரப்பளவு காணுங்க, இல்லை ஒரு பரப்பளவுக்குரிய கோவை எப்படி காணுங்கிறது நான் மறுபடியும் பார்க்க போகிறேன். ரைட், இப்போ இதில் வந்து அடி தந்திக்கு என்னங்கன்னா ஆர் ப்ளஸ் 4, செங்குத்தீரம் தந்திக்கிற ஆர். அப்போ பிள்ளைகள் பாருங்க இணைகரத்தோட பரப்பளவு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அடித்தர செங்குத்துயரம். அப்போ இணைகரத்தோட பரப்பளவு வந்து அடித்தர செங்குத்து உயரம். அடி என்ன ஆர் ப்ளஸ் 4, செங்குத்து உயரம் வந்து ஆர். அப்போ நான் இந்த பிரக்கெட்டை நீக்கினா எப்படி வரும், இந்த ஆரையும் பெருக்கினா ஆர் வர்க்கம், 6ஐயும் 4ஐயும் பெருக்கினா 4 ஆர். இதுதான் பிள்ளை இந்த இணைகரத்துக்குரிய பரப்பளவுக்குரிய கோவை. இப்போ நாங்கள் பார்ப்போம் சரிவகத்தை. சரிவகத்தில் பரப்பளவு சமன்பாடு என்னென்ன பிள்ளை அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். ஹாய், இப்போ அறையை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் போடுற சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை. அவங்களுக்கு இது தான் சமாந்தர பக்கம். சரிவகத்தில் சமாந்தர பக்கங்கள் இவங்க 2 பேரும் தான் சமாந்தர பக்கம். இவங்க 2 பேரும் சமாந்தரமாக ஆகிக்குதா இல்லை. அப்போ இவங்க 2 பேரும் உண்மையாகவே சமாந்தரமாக ஆகிக்குது. இதுவும் சமாந்தர பக்கங்கள் 2. சமாந்தர பக்கங்கள் கூட்டுத்தொகை என்ன பிள்ளை இங்கே ஆர் ப்ளஸ் 2 இங்கே ஆர் ப்ளஸ் 3. அப்போ இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் 2 ஆரையும் ஆரையும் கூட்டினால் 2 ஆர் ப்ளஸ் இங்கே 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் 5. ரைட், அதுக்கடுத்து எனக்கு செங்குத்துயரம் என்ன தந்திக்கிற ஆர். அப்போ செங்குத்துயரம் ஆர் என்றால் ஆர். இப்போ எனக்கு இந்த பிரக்கெட்டை நீக்கினால் இந்த இணைகரத்துக்குரிய இந்த சரிவகத்துக்கு இந்த பிரக்கெட்டை நீக்கினால் எனக்கு சரிவகத்துக்குரிய சமன்பாடு சரிவகத்துக்குரிய கோவை வரும். ரைட், அரை இப்படி எடுத்தால் ஆரையும் 2 ஆரையும் பெருக்கினால் என்ன 2 ஆர் வர்க்கம் சக 6ஐயும் 5ஐயும் பெருக்கினால் 5 ஆர். ரைட், இப்போ எனக்கு இந்த 2ஆல் சுருக்கேலுமா இருந்தால் 2ஆல் சுருக்கி போடலாம். இல்லாட்டி எனக்கு அப்படி இதுதான் குறைந்தபட்சம் சுருக்க வேண்டிய அளவு. ரைட், இப்போ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு என்ன எப்படி தெரியா கணியம் ஒன்று வந்தால் எப்படி இந்த கோவை எடுக்குன்ற ஒரு நாலேஜ் நார்மலாக வந்திருக்கும். ஆனால் பாஸ் பேப்பரில் கேள்வி இதை விட இலகு. ஏன்னா சுருக்கள் எல்லாம் மிக சிம்பிளான கேள்விகள் தான் பாஸ் பேப்பரில் வந்திருக்கிற.
அப்போ இதுக்காகவே நான் உங்களுக்கு 2021 22 பாஸ் பேப்பரை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா 2023 பாஸ் பேப்பரை நீங்கள் செஞ்சு பாருங்கோ. ரைட். அப்போ நான் 2021 22 விளங்கப்படுதுன்னா முதலாவதாக 2021 22 வந்திருக்கிற சமன்பாட்டை இருபடி சமன்பாட்டை உருவாக்கு என்ற பகுதியை மட்டும் தான் நம்ம விளங்கப்படுத்த போகிறேன். ரைட். அப்போ இருபடி சமன்பாட்டை உருவாக்குது நாங்கள் 2022 எப்படி கேள்வி வந்தீங்கன்னு பார்ப்போம். ரைட். 2022 எங்களுக்கு இந்த படம் தந்திக்கிற இந்த படத்தை தந்துட்டு அந்த தரவில் என்ன தந்திக்கிறேன்னு பாருங்க. ஆரை உடைய ஒரு வட்ட அடரை 2r+3 கொண்ட ஒரு வட்ட அடரிலிருந்து வெற்றியாக அட்டப்படும் போது எதிலிருந்து ஆற்றலாம் 2r+3 என்ற வட்டத்திலிருந்து ஆற்றப்படுதுதான் ஆரையுடைய வட்டம். அப்ப பெரிய வட்டம் என்ன சொல்லிக்கிற 2r+3. அதே போல சின்ன ஆரை என்ன சொல்லிக்கிற சின்ன வட்டத்துடைய ஆரை 6 அவன் எனக்கு சொல்லிக்கிற. ரைட். அதுக்கடுத்ததாக எங்களுக்கு பாருங்க. வெட்டி அகற்றப்படும் போது எஞ்சியிருக்கும் அடர் பகுதியின் பரப்பளவு 27 பை சென்டிமீட்டர் வர்க்கமாகும். அப்போ பாருங்க, அது நான் சொன்ன விடையில 27 பை என்று தந்திக்கிறேன். ரைட். அப்போ இந்த பெரிய வட்டத்திலிருந்து இந்த சின்ன வட்டத்தை வெற்றி அகற்றச்சல எங்களுக்கு என்னவா வருகுது 27 பை சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வருகுதுன்னு சொல்லிக்கிற. ரைட். அதோட எங்களுக்கு வளமையாகவே எல்லா கேள்வியிலையும் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டிய இருபடி சமன்பாட்டையும் அவன் கேள்வியில் சந்திப்பான். அப்போ இதில் எந்த இருபடி சமன்பாட்டை எடுக்க சொல்லிக்கிறேன்டா r வர்க்கம் சக 4r சய r சமன் 0. இப்போ பிள்ளைகள் நல்லா விளங்குங்க. இந்த பெரிய வட்டத்திலிருந்து சிறிய வட்டத்தை அகற்றின பிறகு வார பகுதியில் பிரதேசத்தில் பரப்பளவு தான் எனக்கு 27 பை சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சந்திக்கிறேன். ரைட். அப்போ நான் முதலாவது என்ன செய்யணும் பிள்ளைகள் பெரிய வட்டத்தை காணும். உதாரணமாக ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் எடுத்தா பிள்ளைகள் ஒரு பெரிய வட்டம் ஒரு 10 சென்டிமீட்டர் பரப்பளவும் சின்ன வட்டம் ஒரு 3 சென்டிமீட்டர் பரப்பளவும்ண்டா அந்த பெரிய வட்டத்திலேருந்து சின்ன வட்டத்தை அகற்றப்படும் போது மிஞ்சிய பகுதி 10லேருந்து 3 கழிச்சால் 7 உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல தான் இந்த பெரிய வட்டத்திலிருந்து இந்த சின்ன வட்டத்தை நாங்கள் கழிச்சால் இந்த 27 பை சென்டிமீட்டருக்கு சமனாகும். இது உங்களுக்கு விளங்கிக்கும். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பெரிய வட்டத்தில் பரப்பளவு காணணும். அதிலிருந்து சின்ன வட்டத்தில் பரப்பளவு என்ன செய்யணும் கழிக்கணும். ரைட். இது பெரிய வட்டத்தில் பரப்பளவு என்னவென்றா ரைட் வட்டத்தில் பரப்பளவு எங்களுக்கு தெரியும் பை r வர்க்கம். அப்போ பையில் பைய போடல் மண்டனா ஆறுக்கு பையில் பெரிய வட்டத்தின் ஆரை 2r+3 முழுவதின் வர்க்கம். இது பெரிய வட்டத்தில் பரப்பளவு. இது நான் என்ன செய்யணும் சின்ன வட்டத்தில் பரப்பளவு கழிச்சோணும். அப்போ சின்ன வட்டத்தில் பரப்பளவும் பை ஆறுக்கு பையிலாக அவர் 6 மட்டு என்றால் சின்ன வட்டத்தில் ஆரை r வர்க்கம். ரைட். இப்போ எனக்கு இதை சுருக்க நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த பை அப்படி வைங்க. இந்த பெஸ்ட்டுக்கு முதல்ல 2r வர்க்கத்தை பார்க்கணும். 2r வர்க்கம் 4 r வர்க்கம் 6 வர்க்கம். இறுதியாக என்ன போடணும்னா 3 வர்க்கம் எனக்கு 9. நடுவில் தார போடணும் இவங்கெல்லாம் பெருக்கணும். 3 6 6 2 12 மாறும் 12r. அதுலேருந்து கழிக்கணும்னா என்ன பை r வர்க்கம். அப்போ நல்லா விளங்குனுக்கு பிள்ளைகள் இது பெரிய வட்டத்தில் பரப்பளவுலேருந்து சின்ன வட்டத்தில் பரப்பளவு கழிச்சா எதுக்கு சமன் 27 பை என்றதுக்கு சமன். இந்த பரப்பளவு 27 பை என்றதுக்கு சமன். விளங்குதா? ரைட். அப்போ என்ன செய்யலும் இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு நான் பைக்கு பையில 22 கிலோ என்ற பிரதியிட வேணாம் என்றால் விடையில பை என்று தந்திக்கத்தால. அப்படி விடையில பை என்று தரல என்றால் நீங்கள் 22 கிலோல பிரதியிடுங்கோ. அப்படியான கேள்வி ஒன்றும் கடந்த காலங்களில் வரல. பை வந்தால் அவன் விடையிலே பையை தந்திக்கிற. ரைட். இப்போ எனக்கு என்ன செய்யலும்டா இது 3லே மிக்க பையை வெட்டேலும். சிலாக்களுக்கு அது வெட்டு சந்தேகம் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் இந்த பையை நான் பொதுவாக எடுக்க போகிறேன். அப்போ இதில் நான் பையை பொதுவாக எடுத்தால் பிள்ளைகள் இந்த ப்ரக்கெட் மிச்சமேனா. ரைட். 4r வர்க்கம் சக 12r சக 9 இங்கே கழித்தலைனா மறை பையை வெளியெடுத்தா நான் r வர்க்கம் மிச்சம் சமன் 27 பை. இப்போ எனக்கு பையை வெட்டேலுமா எழுவா இங்களையும் பை பெருக்கப்பட்டிக்கிற அங்களையும் பை பெருக்கப்பட்டிக்கிற பையை வெட்டேலும். அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யலும் இங்களை பெருக்கப்பட்டிக்கிறாங்களோ கொண்டு போனால் இந்த பை கீழுக்கு வரும். அப்போ மேலிக்க பையன் கீழிக்க பையன் வெட்டேலும். ஆனால் அப்படி தேவையில்லை நான் இங்கேயே பையை வெட்டுறேன். இப்போ பாருங்க பிள்ளைகள் இந்த கோவை எனக்கு சுருக்கேலும். இங்கே 4r வர்க்கம் இருக்கிற கழித்தல் மறை r வர்க்கம் உண்டிக்கிற. அப்போ 4r வர்க்கத்திலிருந்து ஒரு r வர்க்கம் கழிச்சால் 3r வர்க்கம் சக 12r சக 9 சமன் 27. இப்போ அவன் எனக்கு என்ன கேள்வியில் எடுக்க சொல்லிக்கிறேன்டா இன்னும் இதை விடையை தான் எனக்கு எடுக்க சொல்லிக்கிற. விடையில் இருக்கிற எனக்கு r வர்க்கம்
இங்கே நாங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு 3 6 வர்க்கம். அப்போ நான் இந்த 3 6 வர்க்கம்ன்றத புள்ளையில் 6 வர்க்கமாக மாற்றணும். அப்போ எனக்கு இந்த 3ஆல் வகுத்தால் சரி. ஆனால் ஒரு சமன்பாட்டெப்பையும் ஒரு பகுதியை மட்டும் 3ஆல் வகுக்கையில் எனக்கு சமன்பாட்டை வகுக்கிறேன்னா முழு சமன்பாட்டையும் தான் 3ஆல் வகுக்கணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? முழு சமன்பாட்டையும் 3ஆல் வகுக்க போகிறேன். வகுத்தால் 3 3ஆல் வகுத்தால் 1 6 வர்க்கம், 12 3ஆல் வகுத்தால் 4 6, 9 3ஆல் வகுத்தால் 3, 27 3ஆல் வகுத்தால் 9. ரைட். இப்போ எனக்கு 6 வர்க்கம் வந்துட்டு, இங்கே 6 வர்க்கம் வந்துட்டு, 4 6 வந்துட்டு, 4 6 வந்துட்டு, இங்கே மறையாறு, இங்கே நேர் 3 இருக்கிற, இங்கே சைஃபர் இருக்கிற, 9 இருக்கிற, இங்கே சைஃபர் இருக்கிற. இப்போ என்ன செய்ய போகிறா? இங்கே சைஃபர் இருக்கிறன்றதால நான் இங்கேயும் சைஃபர் ஆக்கணும். ஆகவே இந்த 9 நான் இங்கே கொண்டு வர போகிறேன். அங்கே இருக்கிற 9 இங்கே கொண்டு வந்தால் அங்கே சைஃபர். அப்போ இங்கே நேர் 9 இருக்கிற இங்கே வரச்சில் மறை 9ஆக மாறும். அப்போ 6 வர்க்கம் சக 4 6 சக 3 மறை 9 சமன் சைஃபர். இப்போ பாருங்கோ, இது மறை 9, இது நேர் 3. அடையாளங்கள் வித்தியாசம். அடையாளம் வித்தியாசம்னா என்ன செய்யணும் பிள்ளைகள்? கழிச்சணும். அடையாளம் முறையமா என்றா கூட்டணும், அடையாளம் வித்தியாசம் என்றா கழிச்சணும். ரைட். அப்போ 9லேருந்து 3 போனால் 6. ரைட். 6 முடிவுக்கு வரையிலும் இது நேராக மறையான்னு யோசிக்கணும். அப்போ 9 பெருசா 3 பெருசா? 9 தான் பெரிய எண். அப்போ 9க்குரிய அடையாளம் மறை. ஆகவே நாங்கள் விடைக்கும் மறை போடணும். மறுபடியும் தெளிவாக விளங்கப்படுதுன்னு கேட்டுக்கொள்ளுங்கோ. அடையாளங்கள் வித்தியாசம்னா என்ன செய்யணும்? நான் கழிச்சணும். பெரியத்துலேருந்து சின்னத்தை கழிக்கணும். அப்போ பெரியது 9, சின்னது 3. அப்போ 9லேருந்து 3 கழிச்சால் 6. பெரிய வருட அடையாளம், பெரிய வருட குறியீடை கொடுக்கணும். பெரிய வருட குறியீடு மறை. ஆகவே விடைக்கு மறையை கொடுத்த. அதுக்கு முன்னால் அப்படி 4 6 சக 6 வர்க்கம் சமன் சைஃபர். ரைட். இந்த விட எங்களுக்கு வருகுது. ரைட். இப்படி தெளிவாக செஞ்சால் உங்களுக்கு பாஸ் பேப்பரில் வரக்கூடிய கேள்வி விட வந்திருக்கும். இந்த விட வரலேண்டா உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது பை மிஸ்டேக் கொண்டு விட்டிக்குமெண்டு ஐடியாவுக்கு நீங்கள் வரணும். ரைட். அப்போ கொஞ்சம் தேடி பார்க்குறேன். எங்கள் பை மிஸ்டேக் விட்டிக்கிறேங்கடான்னு கொஞ்சம் தேடி பார்க்குறேன். எங்கள் பை மிஸ்டேக் விட்டிக்கிறேன்றதை தேடி பார்த்து நாங்கள் அதுக்குரிய விடையை கண்டுபிடிக்கணும். ரைட். அப்போ இதே போல தான் வல்லமையாக எங்களுக்கு இருபடி சமன்பாடுகள் உருவாக்கக்கூடிய கேள்விகள் பாஸ் பேப்பரில் கடந்த காலங்களாக வந்து கொண்டிருக்கிற. இக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா 2021 இருபடி சமன்பாடு உருவாக்க கேள்வி எப்படி வந்திருக்கின்றதை நான் பார்க்க போகிறேன். அதை பார்த்துட்டு இந்த இருபடி சமன்பாட்டு தீர்க்கத்தையும் பார்த்தால் எங்களுக்கு இந்த கேள்வியில் முழுமையான புள்ளிகளையும் 10 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள இயலும். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு இந்த கேள்வி தெளிவாக விளங்கினா பிள்ளைகள் நீங்கள் 2021 பாஸ் பேப்பரை எடுத்து இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 2021 பாஸ் பேப்பரில் இருக்க கேள்வியை இருபடி சமன்பாட்டை உருவாக்கின பிறகு இந்த வீடியோவை ஒன் பண்ணி மறுபடியும் பாருங்கள். அப்படி விளங்காதவங்க இருந்தால் நீங்கள் மறுபடியும் 21 இருபடி சமன்பாட்டையும் பாருங்க. சரி. இப்போ 2021 பாஸ் பேப்பர் பாருங்க. ஒரு சதுரடர் பியின் ஒரு பக்கத்தின் நீளமானது ஒரு சதுரடர் ஏயின் ஒரு பக்கத்தின் நீளத்திலும் பார்க்க 4 சென்டிமீட்டரினால் கூடியதாகும். இரு அடர்களின் பரப்பளவின் கூட்டுத்தொகை 88 சென்டிமீட்டர் ஆகும். அடர் ஏயின் ஒரு பக்கத்தின் நீளம் எக்ஸ் என கொண்டு எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 36 சமன் 0 திருப்தியாக்கும் என காட்டுக. அப்போ என்ன சொல்லிக்கிற, எனக்கு ஏ என்று ஒரு சதுரமீகிராம், பி என்று ஒரு சதுரமீகிராம். ஏ என்ற சதுரத்தோட ஒரு பக்கத்து நீளத்தை எக்ஸ் என்று எடுக்கட்டாம். எனக்கு இதில் படம் தந்தில்லை. அப்போ நாங்கள் படம் உண்டு வரைஞ்சி உண்டா. இது ஏ என்று எடுத்தால் ஏ என்று எடுத்தால் எங்களுக்கு எக்ஸ் என்று எடுக்கட்டாம். ரைட். அப்போ இது அகலம் 4 பக்கமும் எக்ஸ் என்று எடுத்தாலும் இது அகலமும் எக்ஸ். சதுரடர் பியின் ஒரு பக்கத்தின் நீளமானது சதுரடர் ஏயின் ஒரு பக்கத்தின் நீளத்திலும் பார்க்க 4 சென்டிமீட்டர்னால் கூடியதாம். அப்போ ஏ விட பி வந்து 4 சென்டிமீட்டர்னால் கூடியதாம். அப்போ பி வந்து பெரியவர். அப்போ பி வந்து பெரிய சதுரம் உண்டு. அப்போ இது வந்து நான் எக்ஸ், இது ஏ விட 4 சென்டிமீட்டர்னால் கூடிய என்றால் ஏ எக்ஸ் என்றால் இந்த பி வந்து எக்ஸ் ஆக 4. அப்போ இதுவும் ஒரு சதுரம் என்றதால அகலமும் எக்ஸ் ஆக 4. ரைட். இப்போ என்ன சொல்லிக்கிறேன்னு பாருங்கோ. இரு அடர்களின் பரப்பளவின் கூட்டுத்தொகை 88 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இவங்க 2 பேருடையும் கூட்டுத்தொகை எத்தனையாம்? 88 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். இதுதான் கேள்வி. என்ன எங்களுக்கு சமன்பாடு தந்தி? எந்த இருபடி சமன்பாடு திருப்தியாக சொல்லிக்கி? எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 36 சமன் சைஃபர். இதைத்தான் எங்களுக்கு திருப்தியாக சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஏ என்று ஒரு சதுரம், பி என்று சதுரம். ஏ ஒரு பக்கத்தில் நீளம் எக்ஸ், பி ஒரு பக்கத்து நீளம் ஏ விட 4 கூடியது. ஆகவே எக்ஸ் ஆக 4. அப்போ இவங்க 2 பேருடையும் பரப்பளவை கூட்டினால் 88 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமனாம். அப்போ இதில் நான் 88ல் பை வரணுமா? இல்லை. ஒரு வட்டமுண்டை தந்தால் தான் எனக்கு பை வரணும். ஆனால் இங்கே தந்திக்கிற சதுரம்.
ரைட். அப்போ இவங்க 2 பேருடையும் சதுரத்தையும் பரப்பளவை பார்ப்போம் நாங்கள். ரைட். அப்போ முதலாவது பீட பரப்பளவை கண்டானாங்க எக்ஸாக 4 முழுவதின் வர்க்கம், ஒரே பக்கத்தில் வர்க்கம். ஏடு பரப்பளவை கண்டால் எக்ஸ் வர்க்கம் எதுக்கு சமன்? 88க்கு சமன். இப்போ இதை விரிச்சு எழுதி நான் என்ன செய்யணும்? நான் முதல்ல ஈக்கிறவரோட வர்க்கம் முதல்லையும் அடுத்ததாக ஈக்கிற வர்க்கம் 4 வர்க்கம் 16. நடுவில் யார் வரணும்டா? இது 3ஐயும் பெருக்கணும். 4 8x 8x சக எக்ஸ் வர்க்கம் சமன் 88. இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு எக்ஸ் வர்க்கம் ஈக்கிறேன், இங்கேயும் ஒரு எக்ஸ் வர்க்கம் ஈக்கிறேன். அப்போ என்ன கூட்டலும்? ஒரு எக்ஸ் வர்க்கத்தையும் கூட்டினால் 2x வர்க்கம். அப்போ 2x வர்க்கம் சக 8x சக 16 சமன் 88. இப்போ நான் மறுபடியும் கேள்விக்கு போகிறேன். கேள்வியில் எனக்கு வந்திருக்கிற எக்ஸ் வர்க்கம், எனக்கு வந்திருக்கிற 2x வர்க்கம். அப்போ 2x வர்க்கத்தை எக்ஸ் வர்க்கமாக மாத்திரம்டா 2ஆல் வகுக்கணும். 2ஆல் எனக்கு இதை மட்டும் வகுக்கையில் முழு சமன்பாட்டையும் 2ஆல் வகுக்கணும். அப்போ 2ஆல் வகுத்தால் இந்த கேள்வியை நான் கொஞ்சம் குயிக்காக சொல்லி ஆரம்ப கேள்வியில் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினதுக்காக. அப்போ இந்த 2ஆல் வகுத்தால் ஒரு எக்ஸ் வர்க்கம், 8 2ஆல் வகுத்தால் 4x, 16 2ஆல் வகுத்தால் 8, 88 2ஆல் வகுத்தால் 44. இப்போ நான் இங்கே 0 வந்ததால் இங்கேயும் 0 ஆக்கணும். 44ஐயும் இங்கே கொண்டு வர எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 8 சக 44 சமன் 0. அடையாளங்கள் 2 வித்தியாசம் என்றால் கழிக்கணும். 44 8 போனால் 36. பெரியவர் 44, சின்னவர் 8. பெரியவரோட குறியீடு மறை என்றதால் மறை 36. அப்போ 4x எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 36 சமன் 0. இப்போ பாருங்க, மிக சிம்பிளான கேள்வி. இது சும்மா சாதாரணமான கேள்வியில் உள்ள இது பாஸ் பேப்பர் கேள்வி. அப்போ எங்களை மிக சிம்பிளாக செய்யணும். நான் ஆரம்ப கேள்வியில் கொஞ்சம் டைம் எடுத்த காரணம் என்னென்னா அது விளங்கப்படுத்துறதுக்காக. அப்போ அதை தெளிவாக விளங்கினா பிள்ளைகள் உங்களுக்கு இதை செய்த மிக சிம்பிள். இதை போல் தான் கடைசியாக வந்த 2023 கேள்வியும் அதே போல் எல்லா வருடங்களையும் கடந்த கால பல வருடங்களோட பாஸ் பேப்பர் பார்த்தாலும் இவ்வாறான கேள்விகள் தான் வந்திருக்கும். அப்போ கண்டே 2022 வட்டம் வந்த, 2021 சதுரம் வந்த. அப்போ எங்களுக்கு இதுக்குள்ளுக்கே தான் மாறி மாறி கேள்வி வரும். அதனால் நீங்கள் இந்த இருபடி சமன்பாடோட உருவாக்கத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக இருங்க. இப்போ ஈகரத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? இருபடி சமன்பாடோட தீர்க்கத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறேன். இருபடி சமன்பாட தீர்க்கத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். இதுக்கும் நான் 2022 நாங்கள் கண்டுபிடிச்ச இருபடி சமன்பாட்டை நான் உங்களுக்கு உதாரணமாக எடுத்தேன். அப்போ உங்களுக்கு 2022 பாஸ் பேப்பர் இந்த இருபடி சமன்பாட்டையும் சேர்த்து விளங்கப்படுத்த எழுமன்றதுக்காக நான் அதே இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு எடுத்தேன். இப்போ நான் என்ன செய்யணும்டா? தீர்க்கிறதுக்கு முதல்ல இங்கே 6 வர்க்கம் இருக்கிற, இங்கே 4 6 இருக்கிற சய 6 சமன் 0. இப்போ என்ன செய்யணும்? இந்த 6ஐயும் 6 வர்க்கத்தையும் இங்கே வச்சுட்டு தனியாக ஒரு இலக்கமாகிக்கிறவரை அங்கே அனுப்புகிறேன். அப்போ இந்த சய 6 அங்கே அனுப்பினால் நான் சக 6. அப்போ 6 வர்க்கம் சக 4r சமன் 6. என்ன எதுவுமே செய்யலை, நான் மறை 6 தங்களை அனுப்பினால் நேராக 6ஆக மாறினேன். இதற்கு என்ன செய்ய போகிறா பாருங்க பிள்ளைகள், 6 குணகம் என்னன்றதை நாங்கள் பார்க்கணும். 6 வர்க்கத்தில் குணகம் அல்ல, 6இன் குணகம். 6இன் குணகம் என்றால் என்ன? 6க்கு முன்னால் இருக்கிற எண், 6க்கு முன்னால் இருக்கிற எண் 4. அப்போ அதோட அரைவாசி என்ன? 4 அரைவாசி 2. அதே போல் இங்கேக்கு 8 வந்திருந்தால் 8 அரைவாசி 4. அதே போல் இங்கேக்கு 10 வந்திருந்தால் 10 அரைவாசி 5. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா? இவருடைய அரைவாசியோட வர்க்கத்தை 2 பக்கங்களும் கூட்ட போற, இடது பக்கமும் கூட்ட போற, வலது பக்கமும் கூட்ட போற. அப்ப இவருடைய அரைவாசி 6 வர்க்கம் சக 4r அப்படி போட்டுட்டு இந்த 4 அரைவாசி 2 வர்க்கத்தை நான் கூட்ட போறேன். இங்க 6 இங்களையும் 2 வர்க்கத்தை கூட்டுறேன். அப்போ பிள்ளைகள் நல்லா விளங்கிடுங்கோ. நான் ஒரு பக்கத்துக்கு ஒரு எண்ணை கூட்டினால் அதே எண்ணெய் அடுத்த பக்கமும் நான் கூட்டணும். அப்போ எனக்கு சமன்பாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். 4 சக 1 சமன் 5. இது ஒரு சமன்பாடு. 4ஐயும் 1ஐயும் கூட்டினால் 5. இது ஒரு சமன்பாடு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 4 சக 1ஓட இன்னும் 2 கூட்ட போகிறேன். கூட்டினால் 5. இப்போ சமன்பாடு ஓகே பேலன்ஸ் ஆகுதா? இல்லை. ஏன்னா 4 3 5, 5ஓட 2 கூட்டினால் 7. ஆனால் இங்கே 7 அல்ல, இங்கே 5. அப்போ நாங்கள் இங்கே 2 கூட்டினா பிள்ளைகள் இங்களையும் 2 கூட்டினால் எனக்கு சமன்பாடு பேலன்ஸாக மாறும். அப்போ பாருங்க, 4 3 5, 5 2 7, 5 2 7. சமன்பாட்டில் ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால தான் நான் பிள்ளை இங்கே 2 வர்க்கத்தை கூட்டினதால இங்கேயும் 2 வர்க்கத்தை கூட்டுறதுல சமன்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கிறல்ல, அது சமன்பாடாகவே இருக்கும்.
அப்போ பாருங்க எதையும் ரெண்டின் வர்க்கத்தை கூட்டின காரணம் என்றால் இப்போ எனக்கு இதுக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் 2 முழுவதின் வர்க்கம் போட இயலும். ஏன் காரணம்டா பிள்ளைகள், இந்த ஆர் ப்ளஸ் 2 முழுவதின் வர்க்கத்தில் விரிவை பாருங்க. முதல்ல என்ன செய்யணும், ஆர் வர்க்கத்தை போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இறுதியில் 2 வர்க்கம் போடணும். நடுவில் என்ன வரணும், இவங்க 3 பேரையும் பெருக்கணும். 2 2 4 4 மாறும் 4 6. இது நான் ஒரு ஆரம்பத்தில் சொல்லி தந்தேன். அப்போ பாருங்க, 6 வர்க்கம் சக 4 ஆர் 2 வர்க்கம், 6 வர்க்கம் சக 4 ஆர் 2 வர்க்கத்துக்கு பதிலாக என்ன இதை போடலும். அப்போ இதுவும் இதுவும் சமன், இதுவும் இதுவும் சமன். அப்போ இதுக்கு பதிலாக என்ன இதை பிரதியிடலும். இதை பிரதியிட்ட பிறகுள்ளே என்ன 6 2 வர்க்கம் 4. ரைட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்டா, ஆர் ப்ளஸ் 2 முழுவதின் வர்க்கம் சமன் 6 4 10. விளங்குதா? ரைட். இதுக்கடுத்து தான் என்ன செய்ய போனால், இந்த வர்க்கத்தை நான் அங்கே கொண்டு போக போகிறேன். வர்க்கத்தை அங்கே கொண்டு போனால் அது வர்க்க மூலமாக மாறுவதோட ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்க மூலமாக மாறும். ஏன் காரணம்டா பிள்ளைகள், இங்கே வந்து ப்ளஸ் 2ஐயும் வர்க்கிச்சால் 4. அதே போல் -2ஐயும் வர்க்கிச்சாலும் 4. அப்போ வர்க்கமூலம் 4க்கு 2 பெருமானங்கள் வரும். அப்போ இந்த உதாரணம் எப்படியும் வரும், 2 வர்க்கமும் 4 தான், மறை 2 வர்க்கமும் 4 தான். அப்போ வர்க்கமூலம் 4க்கு 2 பெருமானங்கள் ஈக்கும். வர்க்கமூலம் 4 ஒன்று ப்ளஸ் ஆகும் ஈக்கும், மைனஸ் ஆகிக்கும். அப்போ வர்க்கமண்டகத்தை எப்பவும் நாங்கள் அனுப்பினால் அது ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கம் மூலமாக மாறும். அப்போ எனக்கு வர்க்கத்தங்கள் அனுப்பினால் ஆர் ப்ளஸ் 2 சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கம் மூலம் 10. வர்க்கம் மூலம் 10க்கு பதிலாக அவன் கேள்வியில் வந்துக்கிற 3.16. இப்போ இந்த வர்க்கம் மூலத்துக்கு பதிலாக வர்க்கம் மூலம் 10க்கு பதிலாக 3.16 பிரதியிடலும். அப்போ என்ன செய்யலும், இது அது 3.16 ப்ளஸ் ஆகவும் வரும் மைனஸ் ஆகவும் வரும். ரைட். அப்போ என்ன ஆர் ப்ளஸ் 2 சமன் ப்ளஸ் 3.16 ஈக்கேலும், அல்லது ஆர் ப்ளஸ் 2 சமன் மைனஸ் 3.16 வர. இப்போ என்ன செய்ய போனால், இதை வேறொரு கணக்கு அது வேறொரு கணக்கு, இதை வேறையா செய்து அதை வேறையா செஞ்சு 2 பெருமானத்தை நான் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆர் சமன் ப்ளஸ் 2 நான் அங்கே அனுப்புகிறேன். இது ப்ளஸ் 3.1. அப்போ 3.16 இருந்து இங்கே நேர் 2ஆக இருந்து மறை 2ஆக மாறுது. சமனுக்கு அங்கே போச்சால மறை 2ஆக மாறுது. அப்போ ஆர் சமன் 3.16 2 போனால் 1.16. அதே போல் இங்கே செஞ்சால், அல்லது ஆர் சமன் மறை 3.16 இந்த நேர் 2 அகல போதில் மறை 2ஆக மாறும். அப்போ ஆர் சமன் மறையும் அடையாளங்கள் ஒரே மாதிரி என்றால் என்ன செய்யணும், கூட்டப்படணும். அப்போ 5 மறை 5.16. விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இந்த ஆறுக்கு வந்து 2 பெருமானங்கள் வருகிறது. அப்போ 2 பெருமானங்கள், இது மறை பெருமானம், இது நேர் பெருமானம். அப்போ 2021 கேள்வி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க பிள்ளைகள். அதில் சந்தித்திருந்த 2 வட்டம், சின்ன வட்டம் ஆர், பெரிய வட்டம் 2r + 3. அப்போ இந்த ஆறுன்றது பிள்ளைகள் ஒரு வட்டத்தின் ஆரை, வட்டத்தின் ஆரை என்று ஒரு தூரம் எப்போ நேராகத்தான் வரையிலும். தூரம் வந்து மறையாக வரையிலுமா? உதாரணமாக இந்த ஒயிட் போர்டு நீளம் உதாரணமாக 2 மீட்டர்னு எடுத்தால் மறை 2 மீட்டர்னு வரையல, எப்பவும் தூரம் வந்து நேராகத்தான் வரையிலும். அப்போ ஆர் வந்து 0 விட பெரிது, அதாவதாக ஆர் வந்து மறையாக வர இயலா. ஆகவே இந்த விடை எங்களுக்கு வராது. ஆர் சமன் 1.16 விடைக்கு எனக்கு வர இயலும். இதுதான் மிக சிம்பிளான பகுதி. இது பாஸ் பேப்பரில் வந்த ஒரு கேள்வி. அப்போ இதை விட கடினமான கேள்வி உங்களுக்கு வரையில. இப்படியான கேள்வி தான் பழமையாக வந்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து எனக்கு என்ன தெரியல, ஆரின் முதலாம் தசமானத்தில் காண்க. அப்போ முதலாம் தசமானத்தில் காண்கின்றானா புள்ள 2ஆம் தசமானத்தில் என்ன இலக்கம் என்று பார்க்கணும். 2ஆம் தசமானத்தில் எனக்கு 6 இருக்குது, அது 5 விட பெரிது. ஆகவே முதலாம் தசமானத்தை நான் ஒன்றை கூட்டி போடணும். அப்போ ஆர் சமன் 1.2 எடுக்கலும். ரைட். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்லிக்கண்டா புள்ளே, இந்த பையிட பெருமானம் 3.1 என கொண்டு சிறிய வட்டத்தின் பரிதியை காண்க. இதைத்தான் கேள்வியில் இருந்து. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இருபடி சமன்பாட்டை உருவாக்கின, அதில் இந்த இருபடி சமன்பாட்டை இருபடி சமன்பாடு தீர்த்த பிறகு அவன் ஒரு கேள்வி கேட்பான். அப்போ எல்லோரும் சிலவங்க என்ன செய்கிற, இருபடி சமன்பாட்டை தீர்த்த பிறகு கேள்வி முடிஞ்ச நினைச்சு அடுத்த கேள்விக்கு போகிற. அப்படி ஏல அதுக்கு பிறகும் அவன் ஒரு கேள்வி கேட்பான், சிறிய அடரின் பரிதியை காண்க.
அப்போ சிறிய அடர்ட பருதி என்ற புள்ளிகள் 2πr. அப்போ வந்து நான் 2πr எடுத்தால் 2πr 2 தர பைக்கு பையிலாக 3.1 எடுக்க சொல்லி கேள்வி சந்திக்கா ஆரை வந்து 1.2. அப்போ இவரை பெருக்கினா என்ன வாரண்டா எனக்கு என்ன பெருக்கேன் 2ஆல் பெருக்கினா 2 2 தசம் 3 6 தர 1.2. தசம எண்களை பெருக்குறது மிக சிம்பிளான ஒரு வழி இருக்கிறது. அதாவதாக இங்கே தசத்தை கணக்கெடுக்க வேணாம். அப்போ 62ஐயும் 12ஐயும் பெருக்கினால் 2 4 6 12 2 2 6 6 4 2 2 4 இங்கே 7. இப்போ இங்கே 2 இங்கே ஒரு தசமதான பின்னுக்கு ஆகிக்கிற இங்கே ஒரு தசமதான பின்னுக்கு ஆகிக்கிற அப்போ மொத்தம் 2 தசமதான பின்னுக்கு ஆகினா இங்கே வரணும். அப்போ என்ன விட 7.44 சென்டிமீட்டர். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பிள்ளைகள் 2021 நாங்கள் கண்டுபிடிச்சி படித்த பாடு தான் இது. திருப்தியாக்கும் என காட்ட செல்லாமல் நாங்கள் இதை திருப்தியாக்கும் என காட்டினோம். ரைட். அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லிக்கிற இதுலேயும் வர வர்க்கம் மூலம் 10 பெருமானம் 3.1 எடுத்து இதை தீர்க்க சொல்லிக்கிற. ரைட். இப்போ இதை கொஞ்சம் அவசரமாக நாங்கள் பார்ப்போம். இப்போ என்ன செய்த சக 36 நாங்கள் காட்டினால் சக 36. அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் 36. இப்போ எனக்கு என்ன எக்ஸ் குணகம் 4 தரைவாசி 2. அப்போ என்ன எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2 வர்க்கம் சமன் 36 சக 2 வர்க்கம். ரைட். இதுக்கடுத்து என்ன எனக்கு இந்த எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 2 முழுவதையும் வர்க்கம் வண்டிதை போட இயலும். அதுக்கு பிறகு இந்த 36 2 வர்க்கம் 4 36 4 கூட்டினால் 40. இந்த வர்க்கத்தை நாங்கள் போனால் வர்க்கம் மூலம் வரும் +ஓ மைனஸ். அப்போ எக்ஸாக 2 மட்டும் எனக்கு மிச்சம் +ஓ மைனஸ் வர்க்கம் மூலம் 40. பாருங்க பிள்ளைகள் எனக்கு இப்போ வந்திருக்கிற +ஓ மைனஸ் வர்க்கம் மூலம் 40. ஆனால் இங்கே கேள்வியில் வந்திருக்கிற வர்க்கம் மூலம் 3.16. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யணும்னு பார்க்கணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் இங்கே எனக்கு தந்திக்கிற வர்க்கம் மூலம் 10. அப்போ இது 10 எத்தனை மடங்கு 10 மடங்கு. அப்போ எனக்கு இந்த 40க்கு பதிலாக 4 தர 10 எழுதலும். அப்போ 4 தர 10 எழுதினால் வர்க்கமூலம் 4 பெருமானம் எனக்கு தெரியும். வர்க்கமூலம் 4 பெருமானம் எனக்கு 2. வர்க்கமூலம் 9 பெருமானம் 3. வர்க்கமூலம் 16 பெருமானம் 4. அப்போ வர்க்கமூலம் 4 பெருமானம் 2. அப்போ எனக்கு இது எப்படி எழுதலும் 4 தர 10 எழுதலும். அப்போ எக்ஸாக 2 சமன் +ஓ மைனஸ் 4 தர 10. 40 எப்படி எழுதுவேன் பிள்ளைகள் 4 தர 10. ஏன் காரணம் இங்கே நான் 10 பெருமானம் தான் தந்திக்கிறேன். அதனால் நான் 4 தர 10 எழுதுகிறேன். அப்போ எனக்கு என்ன 4 வெளியே கொண்டு வந்தா பிள்ளைகள் எக்ஸாக 2 சமன் +ஓ மைனஸ் 2 வர்க்கம் மூலம் 10. இந்த 4 வெளியே கொண்டு வந்தால் 2 வரும். அப்போ என்ன செய்யணும்னா இப்போ வர்க்கம் மூலம் 10 பெருமானம் எனக்கு தெரியும் 3.16. அப்போ இப்போ வர்க்கம் மூலம் 10க்கு பதிலாக 3.16 போடலும். எக்ஸாக 2 சமன் +2 தர 3.16 அல்லது எக்ஸாக 2 சமன் -2 தர 3.16. எக்ஸாக 2 சமன் 2ஆல் பெருக்கினா என்ன வரப்போகுது 6 12 2 1 மிச்சம் 2 2 ஒன்றையும் கூட்டினால் 3.36 அல்லது எக்ஸாக 2 இது வந்து எப்போ நேரும் பெருக்கத்தில் நேராக மாறினா ஆனால் இங்கே மறை இங்கே நேர். அப்போ பெருக்கத்தில் என்ன பெருமானம் வரும் மறை 6.32. சரி. இப்போ சக 2 நீங்கள் அகல கொண்டு போனால் எக்ஸ் சமன் 6.32 சய 2 அல்லது எக்ஸ் சமன் மறை 6.32 சய 2. ரைட். இப்போ அடையாளங்கள் 2 வித்தியாசம் என்ன நடக்கும் கழிப்படும். எக்ஸ் சமன் 6.32ல் 2 போனால் 4.32 அல்லது இரண்டும் அடையாளங்கள் ஒரே மாநிலத்தில் கூட்டிப்படும் எக்ஸ் சமன் 8.32 மறை 8.32. எக்ஸ்ன்றதுக்குள்ள இப்போ ஒரு நேர். இந்த கேள்வி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஏ என்ற சதுரம் ஒன்றும் பி என்ற சதுரம் ஒன்றும் தான் எங்களுக்கு இருந்த. அப்போ ஏ என்ற சதுரம் எக்ஸும் பி என்ற சதுரம் எக்ஸாக 4. அப்போ எக்ஸ் என்றது எப்பவும் நேர் ஒரு தூரம் உண்டு. ஆகவே எக்ஸ் வந்து எப்பவும் 0 விட பெருசாக வரும். ஆகவே எக்ஸ் சமன்
4.32 என்ற முடிவுக்கு எனக்கு வர இயலும். அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இது இருபடி சமன்பாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் 2 வருடங்கள் செஞ்சும் 2 வருடங்களும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே போல தான் கடந்த 5-10 வருடங்களை பார்த்தாலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதே அமைப்புக்கு தான் வரும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நான். முதலாவதாக எங்களுக்கு வரும் இருபடி சமன்பாட்டை உருவாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வரும் இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தீர்த்த விடையிலேருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுப்பாங்க. அதுக்குரிய விடையை கொடுத்தா அவங்களுக்கு முழு மார்க்ஸையும் பெறையிலும். பிள்ளை இப்போ நாங்கள் 2021 22 செஞ்சுட்டேன். இப்போ நீங்கள கட்டாயம் 2023 செஞ்சு அந்த விடையை கொஞ்சம் சரியானு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்கோ. அப்போ அதுவும் உங்களுக்கு செய்யலா போனால் உண்மையிலே நீங்கள் சோர்வடையவே நான் பிள்ளைகள். உண்மையை புள்ள வந்து பிறந்த உடனே ஒரு நாள் நடக்க போகிறல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது கேள்வி கஷ்டமாக இருந்தால் மறுபடியும் 2019 செஞ்சு பாருங்க, அப்புறம் 2018 செஞ்சு பாருங்க. அப்படி நீங்கள் 3 வருடத்தில் பாஸ் பேப்பர் இருந்தால் நிச்சயமாக 4வது வருடம் பாஸ் பேப்பரில் உங்களுக்கு 10க்கு 10 மார்க்ஸும் வரும். நீங்கள் எழுத இருக்கிற பேப்பர்லேயும் உங்களுக்கு 10 மார்க்ஸும் வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்த வார மாதம் O-level எக்ஸாம் எழுத இருக்கிற அதுக்கு எல்லா வீடியோவையும் போடுங்க, எல்லா கேள்வியும் விளங்கப்படுத்தி போடுங்க சேரண்டு. உண்மையாக நிறைய பிள்ளைகள் கேட்டிருந்தேன். நானும் அதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஏலா போனால் செய்ய வழி இல்லை. இன்ஷால்லா ட்ரை ஒன்று பண்ணுறேன். அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன முக்கியம்ன்றதை பார்த்து 7 மாணாக்கள் கமெண்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியை நான் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் விளங்கப்படுத்துவேன். ஆகவே இன்ஷா அல்லா இன்னும் ஒரு வீடியோ உண்டு இல்லை, அடுத்த கேள்வியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.